கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து ஸ்டாலின் நடித்தால் திமுகவிற்கு ஓட்டு போட மக்கள் மறந்து போவார்கள் என்பதை ஸ்டாலின் நினைவில் கொள்ள வேண்டும். அம்மா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை ஸ்டாலின் நிறுத்தியது ஏன்? குடிமராமத்து திட்டம் ஸ்டாலினுக்கு ஜென்ம பகையா அல்லது குடும்ப பகையா? சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RV உதயகுமார் கடும் தாக்கு. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RV உதயகுமார் இதுகுறித்து கூறுகையில், இந்திய திருநாட்டில திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிற இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கடந்த சட்டசபை தேர்தலில் 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்தார்கள். இதோ திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் 4 மாத காலமே அவர்களுக்கு ஆயுள் இருக்கிறது. தமிழக மக்களும் இன்று விடியும் நாளை விடியும் என காத்திருந்து அவர்களுக்கு வேதனை தான் மிச்சமாகி இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து போனது போல் ஸ்டாலின் இன்றைக்கு நடிப்பாரானால் திமுகவிற்கு ஓட்டு போடவோ மக்கள் மறந்து போவார்கள் என்பதை ஸ்டாலின் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற மக்களின் வேதனை நாம் அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது. இப்போது புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தராத ஸ்டாலின் அவர்கள் நிவாரணமாவது வழங்க முன்வருவாரா என்ற வேதனையில விவசாயிகள் இருக்கிறார்கள். டிட்வா புயல் காரணமாக தற்போது பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க ஸ்டாலின் விடியா திமுக அரசு முன்வருமா என்று மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை வாயிலாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு 24 மணி நேரம் போதவில்லை நாட்டு மக்கள் மீது அக்கறை செலுத்துவதற்கு என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். தன்னுடைய வீட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அவருக்கு 24 மணி நேரம் போதவில்லை. ஆனால் என்ன செய்வது, இயற்கை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறது. ஆகவே 24 மணி நேரத்திற்கு மேலே ஒருவேளை கடவுள் அவருக்கு கூடுதல் நேரம் கொடுத்தால் இந்த பாதிக்கப்படுகிற விவசாயிகளை பற்றி அவர் சிந்திப்பதற்கு ஏதேனும் நேரம் அவருக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியவில்லை. இதை நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சொல்லவில்லை. இன்றைக்கு டிட்வா புயலில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஏறத்தாழ 2.5 லட்சம் ஏக்கருக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக களத்தில் நின்று அவர்களுக்கு கண்ணீரை துடைக்கிற நேசக்கரம் நீட்ட வேண்டாமா இந்த அரசு? தூத்துக்குடி மாவட்டத்திலே மழை வெள்ள நீரில் மூழ்கிய சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிரிடப்பட்ட பப்பாளி மரங்கள் பாதிப்படைந்திருக்கிறது. அதே போல திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பருவமழையின் காரணமாக விவசாய நிலம் 10 நாட்களுக்கு மேலே 2 அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளதால் பாதிப்படைந்த பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிரிட்டிருந்த நெல் வயல்கள் மழைநீர் மூழ்கியதால் நெற்பயிர்கள் அழுகிய நிலையை கண்டு விவசாயிகள் கண்ணீரில் வேதனையிலே இன்றைக்கு துவண்டு போயிருக்கிறார்கள். பயிர் காப்பீட்டின் போது பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள் இறந்தவரின் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பல பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதித்துள்ள விவசாயிகள் விடியா திமுக அரசின் மீது இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அம்மா ஆட்சியில அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வந்த குடிமராமத்து பணி திட்டத்தினாலே தமிழகத்திலே நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. ஆனால் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு குடிமராமத்து பணியை ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதாக இன்றைக்கு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றார்களே, அதிலே நிறுத்துவதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ தெரிவித்திருக்கிறாரா? குடிமராமத்து திட்டம் என்ன ஜென்ம பகையாது?
குடும்ப தகராறா குடிமராமத்து திட்டத்துக்கும் ஸ்டாலினுக்கும்? ஆகவே அது விவசாயிகளுக்கான நிலத்தடி நீர் உயர்வதற்கான ஒரு அற்புதமான திட்டம். புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையில இன்றைக்கு பழிவாங்கப்படுகிறார்கள் விவசாயிகள் என்பதுதான். நீங்கள் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவரை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு அவர் புகழை மறைப்பதற்காக, அவருடைய செல்வாக்கை நீங்கள் மறைமாற்றம் செய்வதாக நினைத்துக் கொண்டு குடிமராமத்து திட்டத்தை நீங்கள் நிறுத்தி இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு விவசாயிகள் படுகிற துன்பங்கள், துயரங்கள். ஆகவே பருவமழைக்கு முன் டெல்டா மாவட்டத்தில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி சட்டமன்றத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே அறிக்கை வாயிலாக இந்த விடியா திமுக அரசை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் வலியுறுத்தினாலும் இந்த அரசு தூர்வாருவதை அலட்சியம் காட்டியதால் டெல்டா மாவட்டங்கள் பல இடங்களில் நெல் பயிரிடப்பட்ட வயல்கள் தண்ணீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பது. இன்றைக்கு யார் பொறுப்பு? இந்த அரசு தானே பொறுப்பு. இந்த அரசின் அக்கறை இல்லாமல் தானே பொறுப்பு. கவனையின்மை தானே பொறுப்பு. துரித நடவடிக்கைகள், தேவையான அத்தியாவசிய அவசிய நடவடிக்கைகளை கூட இந்த அரசு எடுப்பதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம்? கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, ராமேஸ்வரம் நகரமே நீரில் மூழ்கி அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றார்கள். அவரின் துயரை துடிக்க ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம் என்று இன்றைக்கு மனிதாபிமான குரல் எழுப்புவதாக தன்னை மனிதாபிமானத்தினுடைய அடையாளமாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்களே தவிர, ராமேஸ்வரம் மக்கள் 2-3 நாட்களாக அத்தியாவசிய பொருள் கிடைக்காமல் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, மக்களை பற்றி கவலை இல்லாமல், தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதை பற்றி கவலைப்படாமல், விளம்பரத்திற்காக நாங்கள் யாருக்கும் உதவ தயாராக இருக்கிறோம் என்று அவர் பேசுவதை மக்கள் நம்பத்தான் தயாராக இல்லை. ஆகவே இன்றைக்கு மழைக்காலத்திலே கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது. பாதிக்கப்பட்ட மக்களை விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரிலே சந்திக்க சென்றால்தான் கீழே பணியாற்றும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பது நிர்வாகத்திலே நாம் அறிந்த ஒன்று. ஆகவே டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் 35,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட நெற்பயிர் டெட்வா புயல் மழையினால் தண்ணீரால் முழுமையாக மூழ்கியுள்ளன என்று விவசாயிகள் வேதனையும் கவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே சேதமடைந்த விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அறிக்கையினாக வெளியேற்றிருக்கிறார்களே, அதை கவனத்திலே கொள்வாரா ஸ்டாலின்? அல்லது எப்போது போல எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி அவர் மறந்துவிட்டு இருக்காரோ, அதே போல இந்த மக்கள் படுகிற, விவசாயிகள் படுகிற துன்பங்களையும் துயரங்களையும் மறந்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் நம்முடைய விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வேதனை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கவலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அச்சத்தையும் வேதனையையும் துயர் துடைக்குவதற்கும் கண்ணீரை துடைப்பதற்கும் முன்வருவாரா மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? அல்லது எப்போதும் போல நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று அறிக்கையை வெளியிட்டு அமைதிப்படுத்தி சென்று விடுவாரா என்பதுதான் நம்முடைய இன்றைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்களை கொஞ்சம் கவனியுங்கள், கொஞ்சம் இந்த மக்களுக்காக நேரத்தை செலவிடுங்கள் என்று இந்த உதயகுமார் கேட்கவில்லை. இந்த விவசாயிகள் கேட்கிறார்கள், அரசு ஊழியர்கள் கேட்கிறார்கள், ஆசிரியர்கள் கேட்கிறார்கள், ஓய்வூதியக்காரர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி எங்களுக்காக கொஞ்சம் சிந்தியுங்கள், எங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்கள் என்று கண்ணீரும் கம்பளையுமாக காத்திருக்கிற அந்த மக்களுக்கு இந்த ஆட்சியிலே இன்னும் 4 மாத காலத்திலே என்ன விடியலை தரப்போவது ஸ்டாலின் அவர்களே என்று கவலையோடு இருக்கிறார்களே, அந்த தாய்மார்களை இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவுனாலே, விலைவாசி உயர்வுனாலே, மின்சார கட்டண உயர்வுனாலே, சொத்து வரி உயர்வுனாலே விவசாயிகள் தங்களுடைய ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்களே.
இதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிறோம், இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம், இதை திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறோம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மக்கள் படுகிற வேதனையை எத்தனை முறை சொன்னாலும், திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை திரும்பி கூட பார்க்க இந்த கல்மனம் படைத்த ஸ்டாலின் அவர்கள் தயாராக இல்லையே என்கிற வேதனையோடு தான் இதை பகிர்ந்து கொள்கிறோம். விடிவு காலம் நிச்சயமாக புரட்சி தமிழரையா எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்திற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஸ்டாலின் அரசு இன்னும் 4 மாத ஆய்வுக்குள்ளாக இந்த தமிழ்நாட்டு மக்களின் ஆயுள் நீட்டிப்பதற்கு என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.